ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு பறவை பற்றி சொல்கிறேன். கூக்குனாங்குருவி அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது. அந்த பறவைக்கு அறிவு என்ன தெரியுமா? 5 அறிவு தான். மனுஷங்களுக்கு 6 அறிவு, பறவைகளுக்கு 5 அறிவு. அந்த பறவை என்ன பண்ணுமா, அந்த ஆண் ஆண் பறவை வந்து நல்ல ஒரு மரத்தில் ஒரு கூடு கட்டுமா. அந்த கூடை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆச்சரியப்படும். அழகான ஒரு உருண்டை ஷேப்பில் ஒரு குருவி போயிட்டு வர மாதிரி அழகான உருண்டை ஷேப்பில் அப்படி பொறிஞ்சு அப்படி நீளமாக தொங்குற மாதிரி மரத்தில் கெட்டும். அது அது என்ன சிவில் இன்ஜினியரிங்கை படிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக ஒரு ஓட்டை கூட உள்ளே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக கெட்டி அதுக்கப்புறம் தான் அது ஒரு பெண் பறவையை போய் தேடுமா. அதுக்கப்புறம் அந்த பெண் பறவையை அந்த கூண்டுகளை வச்சு அது இது பண்ணி குஞ்சு பொறிக்குமா. அந்த குஞ்சுக்கு வெளிச்சம் தெரியறதுக்காக, இரவு நேரத்தில் அந்த குஞ்சுக்கு வெளிச்சம் தெரியறதுக்காக இந்த ஆண் பறவை என்ன செய்யுமோ, மின்மினி பூச்சிகள் இருக்குல்ல, மின்மினி பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே வைக்குமா. அந்த கூண்டுக்குள்ளே வைக்கும்போது அதோடைய வெளிச்சம் வந்து அந்த குருவிக்கு கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க. அந்த அளவுக்கு அந்த ஆண் குருவி வந்து வாழுமா ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் ஒரு பெண் குக்குனாங்குருவியை பிறக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 5 அறிவுள்ள பறவை எவ்வளோ அழகாக நமக்குன்னு ஒரு வீடை கட்டி செட்டில் ஆன பிறகு தான் அது இது பண்ணுது பாருங்க. ஆனால் மனுஷங்கள்லாம் அப்படி இல்லை. சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தால் அந்த குக்குனாங்குருவி ஆண் பறவை மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சில சிந்தனை. Thank you.